வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்டான மோஸ்ட் ஆஃப் யூசர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ பத்தி பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தா அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் நல்லா ஆடியோ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லேப்டாப்பில் பார்த்தா அப்படின்னா ஜென்ரலாகவே யூடியூப்லேயும் நாமளாக இந்த வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும் லேப்டாப் ஸ்பீக்கர். இப்போ இடையில வந்து நம்ம ஹெட்செட்டை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ வந்து ஹெட்ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக ஹெட்ஃபோனில் கேட்கும். ஓகே, ஹெட்ஃபோனை ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே லேப்டாப் ஸ்பீக்கரில் இருக்குது. இது எல்லா ப்ராசஸுமே ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ஓகே, பட் ரீசெண்ட் டேஸில் வந்து டெல் லேப்டாப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் இஷ்யூன்னு பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ சுவிட்ச் ஆகிறது கிடையாது. லேப்டாப் ஸ்பீக்கர்லேயே ரன் ஆகிட்டு இருக்கும் வீடியோ. சம்டைம்ஸ் நம்ம ஹெட்ஃபோனை மாட்டும் போது அந்த வீடியோ வந்து லேப்டாப் ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிரும். பட் ஹெட்ஃபோன் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஹெட்ஃபோனில் வந்து அதனோட ஆடியோ கேட்காது. இதுதாங்க ஒரு மேஜரான இஷ்யூ. ஓகே, ஸோ இந்த இஷ்யூ வரதுக்கு என்ன ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயின் ரீசன் இருக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இது இஷ்யூ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட், அதாவது விண்டோஸ் வந்து லோயர் வெர்ஷனில் இருந்து ஹையர் வெர்ஷன் நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இஷ்யூ வரும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ டிரைவர் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஆடியோவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது இப்போ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? சிம்பிள். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எல்லாரும் ஃபைல்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஓப்பனில் வச்சுருந்தீங்க அப்படின்னு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவுமே சேவ் பண்ணி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டெல் லேப்டாப்பு. ஸோ இந்த டெல் லேப்டாப்பில் நமக்கு வந்து ஆடியோ டிரைவரோட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த லேப்டாப்போட சீரியல் நம்பர், அதாவது டெல் லேப்டாப் பொறுத்த மட்டும் இல்லை சீரியல் நம்பர்னு சொல்ல மாட்டோம், சர்வீஸ் டேக்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த லேப்டாப்போட சர்வீஸ் டேக் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுற லேப்டாப் டெல்லாவும் லேப்டாப்பு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். சர்வீஸ் டேக் எக்ஸாம் எடுத்து வச்சிருக்கேன், அது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி காட்டிடுறேன். ஓகேவா? சிம்லம் பண்ணுறேன். லேப்டாப்போட சர்வீஸ் டேக் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குல்லையே ஸ்டார்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு சிஎம்டி, அதாவது கமெண்ட் ப்ரொமோட்டோட ஷார்ட்கட்டு சிஎம்டி டைப் பண்ணிட்டு ரைட் சைடில் ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த விண்டோவில் என்ன பண்ண போறோம்னா சர்வீஸ் டேக் செக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு கமாண்ட் பார்த்தீங்கன்னா WMIC BIOS பயாஸ் கெட் சீரியல் நம்பர். அவ்வளோதாங்க, சீரியல் நம்பர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இந்த சீரியல் சர்வீஸ் டாக்கு உண்டான ஆடியோ டிரைவர் என்ன அப்படின்னு செக் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணி ஜென்ரலாகவே கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஆடியோ டிரைவர் ஃபார்ம்னு சொல்லிட்டு அந்த மாடலை போட்டு அப்படி எடுக்காதீங்க. ஸோ அந்த சர்வீஸ் டாக்கு என்ன ஒரு ஆடியோ டிரைவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆடியோ டிரைவர் நம்ம போடணும். புதுசு ஜென்ரல் டிரைவர் போடக்கூடாது. ஓகேவா? சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் சர்வீஸ் டாக் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. பட் நான் யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு டெல் லேப்டாப் இல்லை அப்படின்றது இல்லை. ஸோ ஜென்ரலாக பார்த்தேன் அப்படின்னா ஒரு சர்வீஸ் டாக் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா இதுக்கு முன்னாடி ஆடியோ டிரைவர் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் ஈஸியாக இப்போ சிம்பிளாக பார்த்துடலாம். ஜஸ்ட் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இந்த யூஆர்எல் இருக்குல்ல போயிட்டு டெல் வாரண்டி செக்னு மட்டும் கொடுங்க. சிம்பிள், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விண்டோவில் என்ன ஆப்ஷன் காட்டுன்னா இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து சர்வீஸ் டாக்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக எடுத்துட்டு வரும். இல்லை, அவ்வளோதாங்க, வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கு உண்டான ஆடியோ டிரைவர் நம்ம டவுன்லோட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து டிவைஸ் டீடைல்ஸ் இருக்குல்லையே ஒரு ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்க. அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த விண்டோவில் நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் அண்ட் டவுன்லோடர்ஸ், இதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் எதுவும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்லோவாக தான் எடுத்துக்கும். பட் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் எல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸ்பாண்டன்ட் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டிரைவர் எங்கேயா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடியோ எங்கேயா போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுலேயே நீங்கள் கேட்டகரியில் மாற்றினாலே வரும் உங்களுக்கு. இந்த இருக்கு பாருங்க ஆடியோ, இதை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது ரியல்டெக் ஹை டெஃபினிஷன் ஆடியோ டிரைவர் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 21 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் வெர்ஷன் தான் இருக்கும் இதில். சரி, இந்த போர்ட்டல் பார்க்குற வெர்ஷன் பண்ணாமல் ரீசன்ட் வெர்ஷன் தான் இருக்கும். இதில் போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுங்க. சைஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். எம்பி சைஸில் இருக்குது ஃபைலு.
இன்டர்நெட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒரே நிமிஷம் மாற்றி விட்டுறலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணல. ஒரே நிமிஷம் லைனில் ஒரே நிமிஷம் இருங்க. டவுன்லோட் பண்ண நெட்ஒர்க்கு கம்மியாக இருக்கும். ஓகே, நெட்ஒர்க்கு மாற்றிட்டேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. தெரிஞ்சு இப்போ முடிஞ்சிடும். சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஃபைல்ஸ் அகைன் செக் பண்ணிக்க ஃபைல் ஓப்பனில் இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 டைம் ரீஸ்டார்ட் ஆகுங்க லேப்டாப்பு. ஸோ அந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணும்போது சிம்பிளாக அது சொல்லிடும் உங்களுக்கு. என்ன ப்ராசஸ் சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆடியோ டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்கிற ஆடியோ டிரைவர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் என்ன பண்ண போகிறீங்க, அன்இன்ஸ்டால் பண்ண ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கிற ஆடியோ டிரைவர் அது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அது திரும்ப அது சொல்லுவோம் உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்து நீங்கள் சிம்பிள் ஆட்டோமேட்டிக் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் லாகின் பேஜில் வந்து நிற்கும். நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் புழுவோட லாகின் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பண்ணதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த ஆடியோ டிரைவரோட ஓப்பன் ஆகிட்டு டிரைவர் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டு அகைன் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா டிரைவர் டவுன்லோட் பண்ணக்குள்ள லிங்க் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். சரி, நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் ஃபர்தராக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், எனக்கு இல்லை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸில் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.